சொத்துக்கோசரம் என் பேத்தி சாகணும், என் பையன் சாகணும்னு நினைக்கிறாளுங்க. அதனால தான் கோவம் வந்து அடித்தேன். சொத்து இவளுகளை சம்பாதிச்சதா என்ன? இல்லை இவளுகளுக்கு என்ன இல்லாமல் இருக்குது சொல்லு? நான் என்ன செய்யாம விட்டுட்டேன், இல்லை நீ என்ன செய்யாம விட்டுட்ட? இப்படி பேராசை பிடிச்சி கிடக்குறாளுங்க. அதனால தான் கோவம் வந்தது. சொத்துக்கோசரமா? ஏங்க, நம்ம பிள்ளைகளாட்டியே இவளுகளும் இருக்கிறாளுங்க. இன்னுமா இவளுகளுக்கு ஆசை அடங்க மாட்டேங்குது? ஆமாம், இப்போ ரேகாவுக்கு மாப்பிள்ளை கொடுத்துருக்குற இந்த வீடும் அவங்களுக்கே வேணுமா? அதனால தான் பார்க்கலாம் என்ன பண்ணுறாளுங்கன்னு. முதல்ல அவளுக்கு என்னன்னு பார்த்து இங்கேருந்து அனுப்புகிற வழியை பாரு. இப்பவே இப்படியெல்லாம் பேசுறாளுங்க. நாளைக்கு ரேகாக்கு கல்யாணம் பண்றக்குள்ள இவளுகளும் ஒரு பக்கம் பிரச்சனையா நிப்பாளுக போல இருக்கே. கண்டிப்பாக. இத்தனைக்கும் நேற்று 2 பசங்களும் அத்தனை புத்திமதி சொன்னானுங்க. என்னதான் காதுல வாங்குறாளுங்க? இவளுகளை எப்படிதான் திருத்துறது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சிவராமாவும் ரேகாவும் ஒரு பக்கம் வேதனையை கஷ்டமும் படுறாங்கன்னா இவளுக ஒரு பக்கம் நம்மளை படுத்துறாளுங்க. சரி நீ போய் டக்குன்னு என்னன்னு பார்த்துட்டு அவளுக்கு இங்கேருந்து அனுப்புகிற வழியை பாரு. போறேன்.